பொங்கலுக்கு சிறுதானிய பொங்கல் சாமான்னு சொல்லி இந்த ஆணிவேர் உற்பத்தியில விற்கிறாங்க. எனக்கு என்ன வித்தியாசமா இருக்க வேண்டிட்டு வந்தனா இந்த ஆணிவேர் உற்பத்தியில அவங்க தானியங்கள் சிறுதானியங்கள்னு சொல்றது அந்த என்ன பரகு புரக்கன் அந்த உளுந்து அதுல எல்லாம் மாவாக்கி அதுல சாப்பாடு செய்து விற்கிறவங்களாம். இப்ப இந்த பொங்கலுக்காக இப்படி ஒரு சாமான் வச்சிருக்கிறாங்க. இது எனக்கு என்னென்னு சிலது விலங்கல்ல, கொஞ்சம் என்ன பார்த்து என்னென்னு சொல்றீங்களா? ஓ, இது தெரியும். இது பேரிச்சம்பழம், இது முந்திரி பருப்பு, இது பயறு. பயறு இதுல வறுத்து குத்தி வச்சுக்கிறாங்க. இது பசுமை, நம்மட நாட்டு பசுமை. இது சர்க்கரை, சர்க்கரை, சர்க்கரை வெல்லம் கட்டி. பனம் வெல்லம், பனம் வெல்லம் உடைச்சி போட்டு பொங்கலுக்கு போடும். இந்த இது அரிசி இவரையும் போட்டு போடலாம். அது அந்த நாளையெல்லாம் பச்சை அரிசி எல்லாம் போடுறாங்க. இந்த நாளையெல்லாம் பச்சை அரிசி எல்லாம் போடுறாங்க. அந்த நாளையில இதெல்லாம் போட்டுதான் ஏலங்காய் கராம்பு எல்லாம் போட்டு சமைச்சாதான் இந்த குடலுக்கு நல்லா தான் அந்த நாளையில போட்டு செய்யுது. இந்த நாளையில இல்ல அந்த நாளையில அப்பயார் சாப்பாட்டுக்கு போன இடத்த விருந்துக்கு போன இடத்த அவ கேட்ட சாப்பாடு இதுதான். பழுதுலங்கா கறி, பழுதுலங்காண்டா கத்தரிக்காய். இது அந்த நாளைய சாப்பிட்ட குரக்கன், உளுந்து, சோழன் அதுகள் தான் அந்த நாளைய சாப்பாடு. மரவள்ளிக்கிழங்கு புட்ட வைக்கலாம், ஒடியல் போட்டு. சோழன் அப்பஞ்சுடலாம், புட்ட வைக்கலாம், அப்பம் செய்யலாம், புட்ட வைக்கலாம். குரக்கன் புட்ட வைக்கலாம், களி கிண்டி சாப்பிடலாம். எல்லாம் சாப்பிட்டுதான் நாங்க ஆரோக்கியமா இருக்கோம். அந்த நாளைய சாப்பாடு 76 வயது முடிஞ்சு 77 வயது சித்திரை மாதம் 20 தொடங்குது. அப்ப நான் இனி ஆணிவேர் உற்பத்தியை நிறைய அவங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வேண்டிட்டு வர சாப்பாடு செய்ய தெரியுங்களா? சரி.